Hello and welcome to the worship service of Grace Baptist Church, Grace Valley once again. Grace Baptist சபை கிரேஸ் வேலியுடைய ஆராதனைக்கு ஒரு முறை கூட உங்களை யாவரையும் வருக என்று வரவேற்கிறோம். Let's sing some songs in praise to our great God. நம்மளுடைய மகாதேவனுக்கு ஒரு சில பாடல்களை பாடி நாம் துதிகளை ஏற்போம். தேனினிமயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினிமயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடிய நாடி ஓடிய வருவாய் தினமும் நீ மனமே. மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினிமயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே. காசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே. பாவ கசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுணர் நீ மனமே. மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினிமயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பாவியை மீட்க தாவியை உயிரை தாமே ஈந்தவராம். பாவியை மீட்க தாவியை உயிரை தாமே ஈந்தவராம். பின்னும் நேமியம் கருணை நிலை வரமுண்டு நீதம் துதியன் மனமே. தேனினிமயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினிமயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காலையில் பனி போல் மாயமயுலகமுபாயமாய் நீங்கிவிடும். காலையில் பனி போல் மாயமயுலகமுபாயமாய் நீங்கிவிடும். என்றும் கர்த்தரின் பாதம்
நிச்சயம் நம்பு கருத்தாய் நீ மனமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவரம் நேசரிடம். துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவரம் நேசரிடம். நீயும் அன்பதை சேர்த்தால் அனைத்துன்னை காப்பார் ஆசைக்குள் நீ மனமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. நாம் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த வேலையிலும் ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை ஆண்டவரே நாங்கள் ஏறெடுக்கும்படி தேவரீர் எங்களுடைய வாழ்க்கையிலே சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் தயவையும் தந்த தயவுக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனையிலே ஆண்டவரே நாங்கள் சகல துதியையும் கனத்தையும் மகத்துவத்தையும் மாட்சிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்தத்தக்கதாக தேவரீர் கிருபை தருவீராக. உம்முடைய வார்த்தை நிமித்தம் எங்களோடு இடைப்படுவீராக. நீர் யார் என்பதையும் நீர் எங்களுக்காக என்ன செய்தீர் என்பதையும் நாங்கள் உணர்ந்து நாங்கள் உண்மையாய் ஆராதிக்க தேவரீர் கிருபை தர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். இந்த ஆராதனையிலே ஆண்டவரே பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் தேவரீர் ஆசீர்வதியும் பலப்படுத்துங்க. செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் ஆண்டவருடைய வார்த்தையானது கிரியை செய்ய கிருபை தர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். இயேசு என் அஸ்திவாரம், ஆசை எனக்கவரே. நேசமுசிப்பாருதல் இயேசுவில் கண்டேன் ஞானம். நேசமுசிப்பாருதல் இயேசுவில் கண்டேன் ஞானம். பஞ்சம் பசியுடனே மிஞ்சும் துயர் வந்தாலும் அஞ்சிடேன் இவையையன். தஞ்சமே சிறுக்கையில் அஞ்சிடேன் இவையையன். தஞ்சமே சிறுக்கையில் என்ன மாதுரமாவர் நன்னய நாமசுவை. என்னகத்தில் நினைத்தால் இன்னல் பறந்திடுமே.
விண்ணகத்தில் நினைத்தால் இன்னல் பறந்திடுமே. லோகம் என்னை எதிர்த்து போவென்று சொல்லிடினும் சோகமடைவேனோ என் ஏகன் எனக்கிருக்க சோகமடைவேனோ என் ஏகன் எனக்கிருக்க. என்னென்ன மாயலோக கனலென் மேல் வந்தாலும் முன்னும் பின்னுமாயேசு என்னை நடத்திடுவார். முன்னும் பின்னுமாயேசு என்னை நடத்திடுவார். வியாதியால் எந்தனது காயம் கெட்டு போயினும் மாயத் தோற்றத்தை இயேசு நாயகன் மாற்றிடுவார். மாயத் தோற்றத்தை இயேசு நாயகன் மாற்றிடுவார். பாவத்தால் என்னில் வந்த சாவக்கரகள் மாற்றி சோபித நீதியுடை ஆபரணமாயிவார். சோபித நீதியுடை ஆபரணமாயிவார். ஆசையன் மாணவாட்டி ஆக்குவேன் உன்னை என்னும் நேச உறுதியுரை இயேசு எனக்களித்தார். நேச உறுதியுரை இயேசு எனக்களித்தார். மகாபரிசமும் கிருபையும் நிறைந்த பரலோக தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் கூட உம்முடைய சத்தியத்தை நாங்கள் கேட்கப் போகிறோம். உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். பேசுகிற தாசனை நீர் பலப்படுத்தியறலும். உம்முடைய வார்த்தையின் மூலமாக வேத சத்தியங்களை தெளிவாக கற்றுக்கொண்டு அவைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும்படியாக கெஞ்சுகிறோம். எல்லா காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும்
கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோடே போங்கள், குளிர் காய்ந்து பசி யாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாயிருக்கும். ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. நம்ம செய்திக்கு கடந்து செல்வோம். The title for the sermon this morning is Saving Faith, Genuine or False. இன்றைய செய்தியினுடைய தலைப்பு ரட்சிப்பின் விசுவாசம் உண்மையானதோ தவறானதோ. ஜேம்ஸ் சாப்டர் 2:14-19, யாக்கோபு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 14 19 வரை வசனங்கள் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஜேம்ஸ் சாப்டர் 2:14-26 is famous for theological controversy. இந்த யாக்கோபு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 14 16 வரை வசனங்கள் இறையல் வாத எதிர்வாதம் ஏராளம் இருக்கிற ஒரு பகுதி தான். அட் ஃபர்ஸ்ட் கிளான்ஸ் இட் சீம்ஸ் தட் ஜேம்ஸ் இஸ் கான்ட்ரடிக்டிங் பால். நம்ம முதல் பார்க்கும் பொழுது யாக்கோபு பவுலுக்கும் 2 பேருக்கும் வித்தியாசம் முரண்பாடாக இருக்கிற காரியம் என்று நம்ம பார்ப்போம். இஃப் ஜேம்ஸ் ரோட் ஃபர்ஸ்ட், அதாவது யாக்கோபு அது முதல்ல எழுதியிருந்தால், பவுல் யாக்கோபுக்கு விரோதமாகவும் யாக்கோபு இவருக்கும் முரண்பாடான ஒரு காரியம் என்று நினைத்து விடலாம். Paul taught that we are saved by grace through faith. பவுல் இங்கே கற்றுக் கொடுக்குது என்னவென்றால், நாம் அதாவது கிருபையினாலே விசுவாசம் மூலம் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். apart from works. அங்கே அந்த ரட்சிக்கப்படுகிற அந்த ஸ்தானபரமான அந்த ரட்சிப்புக்கு the positional salvation has no work along with that. அதில் செயல்பாடு ஒன்றுமே நமக்கு இல்லை, நம்மளுடைய கிரியைகள் அதில் இல்லை என்று தான் யாக்கோபு பவுல் எடுத்து சொல்கிறது. James seems to say that we must have faith plus work to be saved. யாக்கோபு நமக்கு தோணுது எப்படின்னா, யாக்கோபு விசுவாசம் மட்டும் போதாது, அதில் கிரியம் தேவை என்ற முறையில் அவர் எழுதுகிறார் என்ற ஒரு சந்தேகம் எல்லாத்துக்கும் வந்துடும். ஸோ த மேஜர் இஷ்யூ that spawned the Reformation was we are justified by faith alone. இந்த பெரிய ஒரு மாற்றம் கொண்டு வந்த என்ன தெரியுமா, நாம் விசுவாசத்தினால் மட்டும் நியாயீகரிக்கப்பட்டது, நியாயமாக்குதல் நடக்கிறது என்று அந்த விசுவாசத்தினாலே, or by faith plus work, அல்லது விசுவாசமும் கிரியையும் சேர்ந்தா என்ற ஒரு கேள்வி. நான் விசுவாசத்தினால மட்டும் ரட்சிக்கப்பட்டதா, இல்லை விசுவாசத்தோடு சேர்ந்து கிரியையும் சேர்ந்து ரட்சிக்கப்பட்டதா என்ற கேள்வி. இட் ஸ்டில் டிவைட்ஸ் இவாஞ்சலிக்கல் புரொட்டஸ்டன்ட்ஸ் அண்ட் த ரோமன் கேத்தலிக் சர்ச். ரோமன் கத்தோலிக்க சபையும் அந்த இவாஞ்சலிக்கல் அதாவது புரொட்டஸ்டன்ட் சபையும் ரெண்டும் பிரிந்திருக்கிற ஒன்று. ஸோ வி வில் look at that issue next week. At the heart of the dispute is the question, what is genuine faith? முக்கியமான ஒரு கேள்வி, உண்மையான ரட்சிக்கிற விசுவாசம் என்ன என்ற கேள்வி தான் நம்ம கேட்க வேண்டும். The correct answer to that question concern your eternal destiny. அதனுடைய சரியான ஒரு பதில் உன்னுடைய நித்தியத்தை அது நமக்கு எடுத்து காட்டும். It relates to the eternal destiny of your family and friends. அது உன்னுடைய குடும்பத்தில் உன்னுடைய நண்பர்கள் அவருடைய எல்லா நித்திய வாழ்வுக்கான ஆதாரமாய் காணப்படுகிறது இந்த கேள்விக்குள்ள பதில். If my faith or the faith of my loved ones is not genuine saving faith, என்னுடைய விசுவாசமோ அதே போல் என்னுடைய உற்றோருடைய விசுவாசமோ உண்மையான ஒரு ரட்சிக்கிற விசுவாசம் இல்லை என்று சொன்னால், I could be deceiving myself in the worst possible way. நான் அது என்னையே வஞ்சிக்கிற ஒரு காரியமாய் காணப்படும். I might think that Jesus is my Lord and Savior. இயேசு கிறிஸ்து என்னுடைய மீட்பர், என்னுடைய ரட்சகர் என்று நான் நம்பலாம். அண்ட் ஈவன் பி ஆக்டிவ் இன் சர்விங் ஹிம். அவரை சரியான முறையில் சேவை செய்கிற பணியில் ஈடுபடலாம். பட் பி சேட்லி மிஸ்டேக்கன். அது நம்ம தவறாக
புரிந்து கொண்ட ஒரு காரியமாக இருக்கும். ஜீசஸ் ஸ்போக் சம் ஆஃப் த மோஸ்ட் ஃப்ரைட்னிங் வேர்ட்ஸ் இன் த பைபிள் when he said in Matthew 7:21-23, மத்தாய் 7:21-23 வரைக்கும் பயப்படுத்தக்கூடிய ஒரு சில காரியங்கள் வந்து ஆண்டவர் கர்த்தர் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார். அங்கே என்ன சொல்கிறது? நாட் எவ்ரி ஒன் ஹூ சேஸ் டு மீ லார்ட் லார்ட், எல்லாரும் என்னிடத்தில் வந்து கர்த்தாவே கர்த்தாவே என்று அழைக்கிற நபர்கள் அல்ல will enter the kingdom of heaven. அவர்கள் வந்து பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். பட் who does the will of my father who is in heaven. அப்போது என்னுடைய பரலோகத்தில் இருக்கிற பிதாவினுடைய சித்தம் செய்கிற நபர்கள் மட்டும்தான் பரலோகத்தில் பிரவேசிக்கும் என்று அவர் சொன்னார். many will say to me on that day, ஏராளமான நபர்கள் அநேகர் என்னிடத்தில் வந்து அந்நாளில் இவ்வாறு சொல்லுவார், லார்ட் லார்ட் டிட் we not prophesy in your name. ஆண்டவரே ஆண்டவரே கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தில் நாங்கள் வந்து தீர்க்கதரிசனம் உரைக்கவில்லையா? அண்ட் இன் யுவர் நேம் காஸ்ட் அவுட் டீமன்ஸ், உமது நாமத்தில் வந்து பிசாசுக்களை பேய்களை விரட்டவில்லையா? அண்ட் இன் யுவர் நேம் பெர்ஃபார்ம் மெனி மிரக்கிள்ஸ், உம்முடைய நாமத்தில் வந்து நாங்கள் வந்து ஏராளமான அற்புதங்கள் செஞ்சோம் அல்லவா என்று அவர்கள் கேட்பார்கள். அண்ட் தென் ஐ வில் டிக்ளேர் டு தம், அவர்களிடத்தில் நான் இவ்வாறு சொல்லுவார், ஐ நெவர் நியூ யூ, டிபார்ட் ஃப்ரம் மீ யூ ஹூ ப்ராக்டிசஸ் லாலெஸ்னஸ். அக்கிரமக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள், உங்களை நான் ஒரு காலமும் அறியேன் என்று நான் சொல்லுவார் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஸோ இட் இஸ் வைட்டல், இது வந்து ரொம்ப முக்கியமானது, both for our own salvation and for those with whom we share gospel, to be clear on this crucial matter. இந்த முக்கியமான கருத்தை வந்து நாம் யாரிடத்தில் சுவிசேஷம் சொல்லுவதோ அது நமக்கும் மற்ற நபர்களுக்கும் நாம் அந்த சுவிசேஷம் சொல்லும் பொழுதும் இது முக்கியமான ஒரு காரியம். வாட் இஸ் ஜென்யூன் ஃபெய்த்? ரட்சிக்கிற விசுவாசம், உண்மையான விசுவாசம் என்ன என்ற கேள்வி. அண்ட் வாட் இஸ் ஃபால்ஸ் ஃபெய்த் தட் டஸ் நாட் சேவ்? ரட்சிக்காத தவறான விசுவாசம் என்ன என்றும் நாம் வந்து கேட்க வேண்டும். ரெண்டு கேள்வி. உண்மையான விசுவாசம், ரட்சிக்கிற உண்மையான விசுவாசம் என்ன, ரட்சிக்காத விசுவாசம் என்ன என்ற கேள்வி. Secondly, we must seek to understand the particular problem that each author was addressing. இது நாம் ஒவ்வொரு புத்தகம் படிக்கும் பொழுதும் அது எழுத்தாளர் வந்து யாருக்கு எழுதுனது, எந்த சூழ்நிலையில் எழுதுனது என்று நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். Paul wrote Galatians to deal with the error of adding some outward work such as circumcision. பவுல் கலாத்திய சபைக்கு எழுதுகிற காரியம் என்ன தெரியுமா? அங்கே ஒரு சிலர் வந்து நீ வந்து இயேசு கிறிஸ்துவில் விசுவாசத்தால் மட்டும் போதாது, விருத்தச்சேதனையும் நீ வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னதினாலே அதுக்கு எதிராக அவர் வந்து கலாத்திய நிருபம் எழுதுகிறார். And James wrote this text to confront the problem of those who profess to believe in Christ. இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன் என்று சொல்ல நபர்கள் இப்பேற்பட்ட காரியங்கள் சொல்லும்போது அவர்கள் தான் யாக்கோபு எழுதுவது. பட் do not have any fruit to show for it. ஆனால் இப்படியெல்லாம் சொல்லிட்டும் அதில் வந்து என்ன தெரியுமா, அதில் வந்து அவருடைய வாழ்க்கையில் வந்து கனி கொடுக்காத ஒரு வாழ்க்கையாய் காணப்பட்டது. ஸோ இஃப் யூ லூஸ் சைட் ஆஃப் திஸ் வி வில் எர். இது வந்து நாம் வந்து புரிந்து கொள்ளவில்லை என்றால் நாம் வந்து தவறாய் போகிற காட்சி தான் நம்ம பார்க்க முடியும். Thirdly, we must be careful not to read Paul's use of words into James or vice versa. பவுல் எழுதும் பொழுது, கலாத்திய நிருபத்திற்கு எழுதும் பொழுது அதே வார்த்தைகள் அதே காரியங்கள் வந்து யாக்கோபின் நிருபத்தில் நாம் வந்து பயன்படுத்தக்கூடாது. பட் வித் டிஃப்ரெண்ட் nuances, அதாவது வந்து நுட்ப வேறுபாடு நம்ம இதில் வந்து பார்க்க வேண்டும். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த மீனிங், அதனுடைய அர்த்தத்தை வந்து நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். Finally, we must seek to synthesize all that the Bible teaches on the particular topic into one harmonized, unified whole. கடைசியில் வந்து இந்த வேதம் இதை பற்றி இப்பேற்பட்ட காரியங்களை பற்றி கற்றுக் கொடுக்குற எல்லா காரியங்களும் நம்ம வந்து பார்த்து அது சேர்த்து இணைத்து நம்ம வந்து அது புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ when we come to a difficult text, கடினமான ஒரு பகுதிக்கு நாம் கடந்து வந்தால் we must have teachable hearts that seek the Lord for understanding in the light of clear passages. வேதத்தில் உள்ள எளிதான, அதாவது கிளியரான பேசேஜ் அந்த பகுதிகளை பார்த்து நம்மளுடைய இருதயங்களை வந்து அது நாம் கற்றுக் கொடுக்க விருப்பமுள்ள ஒரு இருதயத்தை வந்து நாம் உருவாக்கி இது புரிந்து கொள்ள வேண்டும். And our bottom line must be always to apply the truth personally. இந்த கற்றுக்கொள்ளும் பொழுது இது தனிப்பட்ட முறையில் என்னுடைய வாழ்க்கையில் இது நான் வந்து செயல்பாட்டு முறையில் நான் வந்து கடைபிடிக்க வேண்டும். அதான் முக்கியம். Our prayer should be always, Lord, teach me your truth and enable me to obey it.
நம்மளுடைய ஜெபம் எதுவாக இருக்கணும்? ஆண்டவரே, உமது வார்த்தையினுடைய அந்த உண்மையை கற்றுக்கொண்டு அது என்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறையில் கொண்டு வர எனக்கு கிருபை தாரும் என்ற ஜெபமாக இருக்க வேண்டும். டு அண்டர்ஸ்டாண்ட் அவர் டெக்ஸ்ட், நம்முடைய பகுதி புரிந்து கொள்ளணும் என்றால் we need to explore 4 propositions. 4 கருத்துகள் இது நாம் பார்க்க வேண்டும். ஸோ genuine saving faith necessarily results in a life of good works. உண்மையான ரட்சிக்கிற விசுவாசம் என்று சொன்னால், அதாவது நல்ல கிரியைகள், நற்கிரியைகள் செய்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும். whereas false faith does not. தவறான விசுவாசம் ஒருபோதும் கிரியை இல்லாத விசுவாசம், செத்த விசுவாசம். First of all, we are saved by grace alone, through faith alone and in Christ alone. நாம் ரட்சிக்கப்பட்டது கிருபையால் மட்டுமே, விசுவாசத்தின் மூலம் கிறிஸ்துவுக்குள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதிலே நமக்கு தெரியும், we are saved by grace alone. கிரேஸ்ன்னு சொன்னால் இலவசம், ஃப்ரீ. So it is talking about the positional sanctification or the born again. ஓகே, இது சொல்லுகிறது நாம் ரட்சிக்கப்படுகிற, அதாவது மறுபடியும் பிறக்கிற அந்த காரியம் அது இலவசமாக தான். நாம் விசுவாசத்தினாலேயோ, நாம் அழைத்ததினாலேயோ, கூப்பிட்டதினாலேயோ, தகுதி உள்ளதினாலேயோ நாம் மறுபடியும் பிறக்கவில்லை. பிறந்ததுக்கு அப்புறம் நாம் என்ன தெரியுமா, வாழ்வது விசுவாசம் மூலம். கிருபையால் நாம் ரட்சிக்கப்பட்டோம். அந்த முதல் நம்ம பிறந்தோம், ஆவிக்குரிய நிலைமையில பிறந்தோம், கிறிஸ்துவுக்குள் பிறந்தோம். அதுக்கப்புறம் விசுவாசம் மூலம் நாம் வளருகிறோம் என்று. அது மட்டுமல்ல, அது கிறிஸ்துவுக்குள் மட்டும்தான் நாம் வளருகிறது. ஸோ ஜேம்ஸ் இஸ் நாட் டிஸ்பியூட்டிங் தட் வி ஆர் சேவ்ட் பை ஃபெய்த் அலோன். இங்கே விசுவாசத்தில் மட்டும் நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லி யாக்கோபு இங்கே சொல்லுறது. ராதர் ஹி இஸ் டீலிங் வித் த கொஸ்டின், வாட் இஸ் ட்ரூ சேவிங் ஃபெய்த்? அவர் என்ன அங்கே டீல் பண்ணுறது, உண்மையான ரட்சிக்கிற விசுவாசம் என்ன என்ற கேள்விதான் அவர் கேட்குறது. அதுக்கு பதில் தான் இட் ஷுட் பி டிரான்ஸ்லேட்டட், கேன் தட் ஆர் சச் ஃபெய்த் சேவ் ஹிம்? அப்போது இந்த செத்த விசுவாசம், கிரியைகள் இல்லாத விசுவாசம் உள்ள ஒரு நபர் அப்பேற்பட்ட விசுவாசம் ஒரு நபரை ரட்சிக்குமா என்ற கேள்விதான் இங்கே கேட்பது. இட் ரெஃபர்ஸ் டு த ஃபெய்த் தட் ஜேம்ஸ் ஹஸ் ஜஸ்ட் மென்ஷன். யாக்கோபு சொன்ன அந்த விசுவாசத்தை குறித்து தான் இது எடுத்து சொல்கிறது. A faith that someone profess to have but it has no works. ஒரு நபர் எனக்கு விசுவாசம் உண்டு என்று அவர் சொல்லுகிறதும், ஆனால் அந்த விசுவாசத்துக்கு தகுந்த மாதிரி கிரியைகள் அவருடைய வாழ்க்கையில் இல்லாமல் போனதும் தான் யாக்கோபு இங்கே சொல்லுகிறது. ஸோ ஜேம்ஸ் ஹஸ் ஆல்ரெடி ஸ்டேட்டட் இன் 1:17 யாக்கோபு ஏற்கனவே சொன்னது, எவ்ரி குட் திங் கிவன் அண்ட் எவ்ரி பர்ஃபெக்ட் கிஃப்ட்ஸ் கம் ஃப்ரம் காட். அதாவது எல்லா நல்ல காரியங்களும் கொடுப்பதும் பூர்ணமான அந்த ஈவும் தேவனால் வருகிறது என்று யாக்கோபு சொன்னது. ஸோ திஸ் ஷுவர்லி இன்க்ளூட்ஸ் இஸ் கிஃப்ட் ஆஃப் சால்வேஷன். இது ரட்சிப்பினுடைய அந்த ஈவு கூட அதில் உட்பட்டிருக்கிறது. ஸோ ஜேம்ஸ் கண்டினியூஸ் இன் 1:18 யாக்கோபு தொடர்ந்து சொல்லுகிறது என்ன, இந்த எக்ஸசைஸ் ஆஃப் ஹிஸ் வில் ஹி brought us forth by the word of truth. அவருடைய சத்திய வசனத்தினாலே நம்மை அவர் மறுபடியும் பிறக்க வைத்தார் என்று சொல்லி. ஸோ those words show that the new birth was not due to anything in us. அப்போது இந்த மறுபடியும் பிறக்கல் என்ற அந்த பிறப்பு, மறுபடியும் பிறப்பு என்ற அந்த காரியம் நம்மில் இருக்கிற ஒன்றினாலேயும் வரவில்லை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். So when we talk about salvation, it talks about the past, present and future aspect of it. ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது அது கடந்த கால, நிகழ்கால, எதிர்கால அந்த 3 காரியங்களும் ஒன்றாய் இணைந்தது. Most of the people think that when we are saved means, we are saved completely when we are born again. நாம் மறுபடியும் பிறக்கும் பொழுது நம்ம பூர்ணமாக ரட்சிக்கப்பட்டு என்று சொல்லி அவங்க நினைப்பாங்க. பைபிள் யூசஸ் த இனிஷியல் சாங்டிஃபிகேஷன், அதாவது பொசிஷனல் சாங்டிஃபிகேஷன். அதாவது ரட்சிக்கப்படல் என்று சொன்னால் அந்த அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்தோராகிய கிறிஸ்துவுக்கு அந்த நபர்களை கிறிஸ்துவுக்குள் உயர்த்தழ வைப்பது. ஓகே, அப்போது அது என்ன தெரியுமா, செத்த நிலையிலிருந்து உயர்த்தெழுந்தார், பிறந்தார், தேவனுடைய குடும்பத்தில் பிறந்தார் என்றது. அப்போது அந்த பிறப்பு ஒன்று, அதுக்கப்புறம் வளர்ச்சி ஒன்று, அதுக்கப்புறம் முதிர்ச்சி அடைவது ஒன்று. அப்போ அது எல்லாம் சேர்த்து தான் ரட்சிப்பு என்று சொல்கிறது. ஸோ ஆல் these 3 are called as salvation, these 3 aspects of it. So when we say that you will be saved, that is the future glorification.
அல்டிமேட் sanctification. அப்போது ரட்சிக்கப்படுவார் என்று சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அது வந்து நான் ஒன்று இயேசு கிறிஸ்து மத்தியாகத்தில் வரும்போது நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த சூழ்நிலை, அல்லது வந்து நாம் வந்து இந்த சரீரம் விட்டு இறந்து போகும்பொழுது நாம் வந்து அந்த முதிர்ச்சி அடைவார். இது முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். ரட்சிப்பு என்று சொன்னால் மறுபடியும் பிறக்கிறது மட்டுமல்ல, அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது, முதிர்ச்சி அடைவதில் இருக்குது. ஓகே, அப்போது இது புரிந்து கொண்டால் நமக்கு இவர் சொல்கிறது புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இன் எஃபேசியன்ஸ் 2:8-9, எஃபேசியர் 2:8-9 ஸ்டேட்ஸ் பிளைன்லி, அங்கே வந்து பவுல் வந்து தெளிவாக சொல்கிற ஒரு காரியம், ஃபார் பை கிரேஸ் யூ ஹவ் பீன் சேவ்ட் த்ரூ ஃபெய்த், கிருபையால் விசுவாசம் மூலம் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்போ கிருபையால் வந்து மறுபடியும் பிறந்து அப்புறம் வளர்ச்சி வந்து என்ன தெரியுமா? விசுவாசத்தினால. அண்ட் தட் நாட் ஆஃப் யுவர் செல்ஃப், அதுவும் உங்களுடையதல்ல. இட் இஸ் த கிஃப்ட் ஆஃப் காட். உன்னுடைய விசுவாசம் வந்து தேவனுடைய ஈவு. அண்ட் நாட் as a result of works, அது கிரியையினால் நமக்கு கிடைக்கிறது ஒன்றால். ஸோ தட் நோ ஒன் மே போஸ், யாரும் வந்து பெருமை பாராட்டாமல் இருக்கும்படிக்கு அது நம்மளுடைய திறமையினாலேயோ நம்மளுடைய அந்த தகுதினாலோ நாம் பெற்றதும் கிடையாது. மெனி forget that. Ephesians 2:10 follows 2:9. ஏராளமான நபர்கள் இந்த எபேசியர் 2:10 2:9 அப்புறம்தான் என்ற காரியம் மறந்துவிடும். For we are his workmanship, நாம் அவருடைய கைவேலையாய் காணப்படுகிறது. கிரியேட்டட் இன் கிரைஸ்ட் ஜீசஸ் ஃபார் குட் ஒர்க், இயேசு கிறிஸ்துவிலே நல்ல நற்கிரியைகளுக்காக நம்மை வந்து அவர் வந்து உருவாக்கினார். which God prepared beforehand so that we should walk in them. தேவன் முன்னமே இது வந்து ஆயத்தம் பண்ணினார், காரணம் நாம் அவனுக்குள் நடக்கும்படிக்காக என்று. So James and Paul both teach that salvation is by God's grace alone, through faith alone, in Christ alone. யாக்கோபும் பவுலும் நமக்கு எடுத்து சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், இந்த ரட்சிப்பு என்று சொன்னால் அது தேவனாலே, அது கிருபையினாலே, விசுவாசத்தின் மூலம் கிறிஸ்துவுக்குள் தான் இது நமக்கு கிடைக்கிறது என்று அவர்கள் சொல்லுகிறார். பவுல் சொல்லுகிற காரியம் தெரியுமா? உன்னுடைய ரட்சிப்பு, நீ கிறிஸ்துவுக்குள் பிறப்பது, மறுபடியும் பிறப்பது உன்னுடைய திறமையினாலேயோ உன்னுடைய தகுதினாலேயோ அல்ல, அது தேவனுடைய ஈவு, கிருபை. அண்ட் தென் ஆஃப்டர் யூ ஆர் born again, நீ மறுபடியும் பிறந்ததுக்கு அப்புறம் then you are growing, and that growth should be through your faith. அது விசுவாசத்தால் மட்டும்தான் உனக்கு வந்து அந்த வளர்ச்சி இருக்கும். அப்புறம் வந்து வளர்ச்சி முடிந்து முதிர்ச்சி வரும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லுகிறார். ஆனால் யாக்கோபு என்ன சொல்ல தெரியுமா? பிறந்ததுக்கு அப்புறம் நீ மறுபடியும் பிறந்த ஒரு நபர் என்று சொல்லிட்டு உனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லி அது வந்து கிரியைகள் இல்லைனால உன்னால் காட்ட முடியலைன்னா நீ வந்து அது ஒரு கேள்விக்குறியாய் காணப்படுகிறது என்று சொல்லி. ஓகே, ஸோ போத் ஜேம்ஸ் அண்ட் பால் டீச்சர்ஸ் ஜென்யூன் ஃபெய்த் ரிசல்ட் இன் குட் ஒர்க்ஸ். பவுலும் யாக்கோவும் நமக்கு எடுத்து சொல்லுறாங்க தெரியுமா? உண்மையாக ரட்சிக்கப்பட்ட ஒரு நபராக இருந்தால் அது உன்னுடைய கிரியைகளினாலே, விசுவாசம் என்பது கிரியைகளினாலே மற்றவர்களுக்கு எடுத்து காட்ட முடியும் என்று சொல்லி. Secondly, there is such a thing as false faith. தவறான விசுவாசம் என்ற இன்னொரு காரியம் கூட உண்டு. which does not save. அது ஒருபோதும் யாரையும் ரட்சிக்காது. Satan is the master deceiver. சாத்தான் என்பது பெரிய ஒரு ஏமாற்றக்காரன். Since salvation is through faith, ரட்சிப்பு என்ன தெரியுமா? அந்த முதிர்ச்சி அடைதல் விசுவாசத்தினால என்பதனால it is not surprising that he works overtime to lead people astray on the matter of saving faith. அப்போது இந்த ரட்சிக்கிற ஒரு விசுவாசம் என்ன? அந்த விசுவாசத்துக்கு கிரியைகள் இருக்கும், நற்கிரியைகள் இருக்கும். அது இல்லாமல் எப்படியாவது நீ வந்து விசுவாசம் உண்டு என்று சொல்லி நீ உன் வாழ்க்கையை வந்து ஓட்ட வேண்டும் என்று சொல்லி அதுக்காக பிசாசானவன் முயற்சி எடுப்பான். If Satan gets someone to think that he will get to heaven because of his many good deeds, அப்போ பிசாசானவன் என்னுடைய ஒரு நபர் வந்து என்னுடைய நல்ல கிரியினால நான் வந்து பரலோகம் போகலாம் என்று ஒருத்தனை நம்ப வைத்தால், அப்பார்ட் ஃப்ரம் ஃபெய்த் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் விசுவாசம் இல்லாமல் என்னுடைய அந்த முயற்சியினால் நான் வந்து பரலோகம் போக முடியும் என்று ஒருத்தனை வந்து விசுவாசம் பண்ண வைத்தால் அவன் வெற்றி அடைந்தது. He is perfectly content to watch that person devote his entire life for good deeds. அப்பேற்பட்ட நபர்கள் வந்து வாழ்க்கை பூராமே வந்து நல்ல கிரியைகள் செய்யும்படிக்கு பிசாசானவன் வந்து அவனை வந்து ஏவுதல் கொடுத்து அவனை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிற அவனுக்கு வந்து பெரிய ஒரு மகிழ்ச்சி
உட்படக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவை நம்பாவிட்டாலும் நான் நல்ல கிரியை செஞ்சால் நான் நல்ல மனிதன், அதனால் நான் வந்து பரலோகம் போகும் என்ற ஒரு விசுவாசம் ஒரு மனிதனுக்கு வந்தால் பிசாசுக்கு மகிழ்ச்சியான ஒரு காரியம். If a person who was born and raised in the church thinks that I am going to heaven because I believe in Jesus as my savior, ஒரு சபையில் வந்து பிறந்து வளர்ந்த ஒரு நபர், நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தேன் அதனால நான் வந்து பரலோகம் போவேன் என்று நினைக்கிற ஒரு நபர், but his faith is merely intellectual and it doesn't affect his daily life. அது வந்து புத்திபரமாக மட்டும்தான் வந்து அவன் வந்து இயேசு கிறிஸ்துவை நம்புறது, ஆனால் அவனுடைய அனுதின வாழ்க்கையில் வந்து அதனுடைய ஒரு பலனும் இல்லை என்று சொன்னால் Satan is happy with such false faith. பிசாசானவனுக்கு இப்பேற்பட்ட போலியான அந்த நம்பிக்கையில் அவனுக்கு வந்து பெரும் மகிழ்ச்சி உள்ள நபராய் காணப்படும். A key word in James 2:14 is says. அதாவது ஒரு திறவுகோல் வார்த்தை யாக்கோபு 2:14 இவ்வாறு சொல்லுகிறார் என்று சொல்லி. ஸோ திஸ் பர்சன் சேஸ், இந்த நபர் இப்படி சொல்லுகிறார் என்ன, that he has faith, அவனுக்கு நம்பிக்கை உண்டு அல்லது திட நம்பிக்கை உண்டு, விசுவாசம் உண்டு என்று அவர் சொல்லுகிறார். பட் டாக் இஸ் சீப், யாருக்கு வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம். ஜேம்ஸ் கண்டன் தட் சச் அ கிளைம் மஸ்ட் பி டெஸ்டட். அப்படி நீ சொன்னால் அந்த பேச்சை வந்து நீ வந்து அது நடைமுறையில் காட்ட வேண்டும், சோதனை பண்ணி அது புரிந்து கொள்ள வேண்டும். ஹி யூசஸ் த இல்லுஸ்ட்ரேஷன் ஆஃப் அ பிரதர் ஆர் சிஸ்டர் இன் கிரைஸ்ட் கம்மிங் டு சர்ச். ஒரு சகோதரன், கிறிஸ்துவுக்குள்ள ஒரு சகோதரனுடைய சபைக்கு ஒரு சகோதரி, அந்த சகோதரியோ சபைக்குள்ள கடந்து வருகிறது. இட்ஸ் கோல்ட் அவுட் சைட் அண்ட் திஸ் பர்சன் டஸ் நாட் ஹேவ் அடக்வேட் க்ளோத்திங் டு ஸ்டே வார்ம். வெளியே வந்து ரொம்ப குளிராக இருக்கிறது, அவருக்கு வந்து அந்த குளிர் தாங்கக்கூடிய வஸ்திரங்கள் இல்லை. ஹி ஆர் ஷீ இஸ் ஹங்க்ரி அண்ட் ஹேஸ் நோ ஃபுட். அந்த சகோதரனோ சகோதரியை வந்து பசியோடு இருக்கிறது, உணவில்லாமல் பசியோடு இருக்கிறது. Someone in the church shakes their hands and say, have a nice day, stay warm and eat a good dinner. ஒரு விசுவாசி வந்து இவருக்கு கையை கொடுத்துட்டு நல்லா இருக்கு, நீ வந்து நல்லா போய் சாப்பிட்டு தூங்கு அப்படின்னு சொன்னால், பட் he sends the person out the door with no help for his needs. அந்த நபருடைய தேவையை சந்திக்காமல் அவரை வந்து சபைக்கு வெளியே குட் நைட் சொல்லி விட்டால் அல்லது குட் மார்னிங் சொல்லி விட்டால், ஜேம்ஸ் இஸ் ஆஸ்கிங் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் தட். யாக்கோப் என்ன கேட்குறது தெரியுமா, அதனால என்ன பிரயோஜனம்? He called such faith dead faith in chapter 2:17. 2:17 இப்பேற்பட்ட விசுவாசம் செத்த விசுவாசம் என்று யாக்கோப் சொல்லுகிறது. So he drills this home by calling it useless and again referring to it as dead. இது ஒன்றுக்கு உதவாத ஒரு விசுவாசம் என்றும் ஒரு செயல்பாடு என்றும் இது வந்து செத்த விசுவாசம் என்றும் சாப்டர் 2 verse 20 and 26 20-26 யாக்கோபு எடுத்து சொல்லுகிறது. Someone may argue that this really isn't faith at all. ஒரு சில நபர்கள் சொல்லும் இது வந்து உண்மையான விசுவாசம் இல்லை. அண்ட் ஜேம்ஸ் would readily grant this. யாக்கோபு சொல்லும் ஆமாம் கரெக்டு, பட் ஜேம்ஸ் does call it faith. யாக்கோபு அங்கே சொல்ல தெரியுமா, அதுவும் நம்பிக்கைன்னு தான் சொல்கிறது, ஃபெய்த்து விசுவாசம் தான் சொல்கிறது. பிகாஸ் த ஒன் ஹூ ப்ரொஃபஸஸ் இட் திங்ஸ் தட் ஹி ஹாஸ் ஃபெய்த். அவன் அந்த நான் விசுவாசிக்கிறேன் என்று நம்புகிற நபர்கள், அவன் சொல்லுகிற நபர்களுக்கு அவன் உண்மையாக அவன் விசுவாசிக்கிறேன் என்று அவன் நினைக்கிறான். பட் ஜேம்ஸ் பாயிண்ட் இஸ் தட் இட் இஸ் கவுண்டர்ஃபியட் ஆர் ஃபால்ஸ் ஃபெய்த். இது யாக்கோபு சொல்கிறது இது போலியானது அல்லது தவறான விசுவாசம் என்று யாக்கோபு நமக்கு எடுத்து சொல்லுறது. Paul spoke of a false faith when he wrote 1 Corinthians 15:1-2. 1 கொரிந்தியர் 15:1-2 வரையுள்ள வசனங்கள் பவுல் எழுதும் பொழுது, Now I make known to you, brethren, the gospel which I preached to you, which also you received. நான் அதாவது உங்களுக்கு தெரிய வைக்க விரும்புகிற ஒரு காரியம், நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண அந்த சுவிசேஷம் நீங்கள் வந்து பெற்றுக்கொண்டீர்கள். In which also you stand, நீங்கள் அதில் வந்து நிலைநிற்கிறீர்கள். By which you also are saved, அதில் தான் நீங்கள் வந்து அதன் மூலம் தான் ரட்சிக்கப்பட்டது. If you hold fast the word which I preached to you, நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண அந்த சுவிசேஷத்தை வந்து நீங்கள் கடைபிடித்தால், unless you believed in vain, நீங்கள் வந்து அது வீணாக வந்து நம்பி இருந்தால் அது பிரயோஜனம் அற்றது என்று சொல்லி. ஸோ இட் இஸ் பாசிபிள் டு பிலீவ் இன் வெயின். அப்போது இதில் நமக்கு எடுத்து சொல்கிற ஒரு காரியம், நமக்கு வந்து போலியான ஒரு வீணான ஒரு நம்பிக்கை ஒரு விசுவாசம் இருக்கலாம். He refers to the same thing with regard to certain false teachers. ஒரு சில கள்ளப்போதகர்களை குறித்து பவுல் he is writing to Titus 1:16. இந்த தீத்து 1:16 கள்ளப்போதகர்களை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார்.
தே ப்ரொஃபஸ் டு நோ காட். அவர் வந்து தேவனை அவர் புரிந்து கொள்ளும், அவர் அறிகிற நபர்கள் என்று அவர் சொல்லி, பட் தேர் டீட்ஸ் தே டினை ஹிம். அவருடைய கிரியைகளில் அவரை வந்து தேவனை புறக்கணிக்கிற நபர்களாய் காணப்படும். பீயிங் டிஸ்டஸ்டபிள் அண்ட் டிசொபீடியன்ட் அண்ட் ஒர்த்லெஸ் ஃபார் எனி குட் டீட். அவர் வந்து ரொம்ப என்ன மோசமாக அவர் வந்து கீழ்ப்படியாமல், ஒன்றுக்கு உதகாமல், நற்கிரியை இல்லாமல் அவருடைய வாழ்க்கை வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஸோ தேர் ப்ரொஃபஷன் ஆஃப் ஃபெய்த் இஸ் ஃபால்ஸ். அவர் விசுவாசிக்கிறேன் என்று சொல்கிறது வந்து தவறான ஒரு காரியம். சச் ஃபால்ஸ் ஃபெய்த் டஸ் நாட் சேவ். இப்பேற்பட்ட தவறான விசுவாசம் யாரையும் வந்து ரட்சிக்காது என்று இங்கே அவர் சொல்லுகிறார். நம்பர் 3, the faith that does not save is mere profession of faith. ரட்சிக்காத ஒரு விசுவாசம் என்று சொன்னால் அது சும்மா வந்து நான் விசுவாசிக்கிறேன் என்ற ஒரு ப்ரொஃபஷன் மட்டும்தான், ஒரு 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 மற்ற நபர்கள் இடத்துல காட்டும்படிக்கு ஒரு காரியம்தான். தட் டஸ் நாட் ரிசல்ட் இன் லைஃப் ஆஃப் குட் ஒர்க்ஸ். அது வாழ்க்கையில் நல்ல கிரியை வந்து உருவாக்காத ஒரு காரியம். ஸோ த கீவேர்ட் ஆஸ் வி லுக்ட் அட் 2:14, 2:14 நம்ம சொன்ன மாதிரி he says, அவர் வந்து சொல்லுகிறார். ஜேம்ஸ் டஸ் நாட் ரெஃபர் டு சம்மன் ஹூ ஹாஸ் ஜென்யூன் ஃபெய்த். யாக்கோபு ஒரு நபருக்கு வந்து உண்மையான விசுவாசம் உண்டு என்றல்ல, பட் நோ ஒர்க்ஸ். ஒரு விசுவாசம் உண்டு, ஆனால் அதில் ஒர்க் இல்லை. ஒருத்தன் சொல்கிறான், someone is telling that I have a genuine faith, எனக்கு வந்து நல்ல ரட்சிக்கும் மன்னமான விசுவாசம் உண்டு என்று சொல்லும், ஆனால் அதில் கிரியைகள் இல்லை. பிகாஸ் genuine faith necessarily result in a life of good works. உண்மையான ரட்சிக்கிற விசுவாசம் வந்து அவன் வாழ்க்கையில் என்ன தெரியுமா, வாழ்க்கையில் நல்ல கிரியைகள் கிறிஸ்துவோடு சேர்ந்து செய்கிற ஒரு வாழ்க்கையாக காணப்படும். அது கட்டாயமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, necessarily or does not mean automatically. இது அவசியம் என்று சொல்லும் பொழுது அது தானாக இயங்கும் என்று அல்ல. just as the seed must be watered and cultivated to bear fruit. ஒரு விதையானது சரியான முறையில் வந்து தண்ணீர் பாய்த்து தான் அது வந்து கனி கொடுக்கும்படி அதை வந்து வளர்த்த முடியும். ஸோ சேவிங் ஃபெய்த் மஸ்ட் பி நர்ச்சர்ட் டு பேர் த ஃப்ரூட் ஆஃப் குட் டீட்ஸ். ரட்சிக்கிற விசுவாசத்தை வந்து இதுபோல் வந்து தேவனுடைய வார்த்தையாகிய அந்த தண்ணீரை கொண்டு அது நினச்சி அது பலன் கொடுக்கிற ஒரு நற்கிரியை அந்த வாழ்க்கையில் இருக்க வேண்டும். பட் தோஸ் குட் டீட்ஸ் ஆர் நாட் tacked on to saving faith. இந்த நற்கிரியைகள் வந்து ஒருபோதும் வந்து ரட்சிக்கிற விசுவாசத்தோடு சேர்ந்து இருக்காது. rather they are inherent in such saving faith. அது வந்து ரட்சிக்கிற விசுவாசத்துக்கு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காரியம்தான். they stem from its very nature. ரட்சிக்கும் விசுவாசத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒன்று தான் வந்து கனி கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை. அப்போது வாட் ஜேம்ஸ் இஸ் டெல்லிங் that if you are not producing fruit, if you are not just producing good works, and if you say that you have faith, then you have to just think yourself whether you are saved or not. நான் வந்து எனக்கு உண்மையான விசுவாசம் இருக்குது, நான் வந்து அந்த ரட்சிக்கிற விசுவாசம் தான் எனக்கு இருக்குது என்று சொல்லி அதில் வந்து நற்கிரியைகள் இல்லை என்று சொன்னால் கேள்விக்குறிதான். when God imparts salvation to a sinner, தேவன் வந்து ஒரு பாவிக்கு ரட்சிப்பை அளிக்கும் பொழுது he changes the heart. அவர் வந்து அவருடைய இருதயத்தை மாற்றுகிறார். அந்த பாவி இருதயத்தை மாற்றுவதல்ல, தேவன் தான் அந்த இருதயத்தை மாற்றுவது. we see that in Ezekiel 36:26-27. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் அதனுடைய 26-27 வசனங்கள் படித்தால் போதும். God promised, moreover I will give you a new heart. நான் உனக்கு ஒரு புதிய இருதயத்தை தருவேன். and put a new spirit within you. ஒரு புது ஆவியை உன்மேல் உனக்கு நான் கொடுப்பேன். and உன்மேல் வைப்பேன். and I will remove the heart of stone. அந்த கல்லான அந்த இருதயத்தை உன் மாம்சத்திலிருந்து மாற்றி and give you a heart of flesh. மாம்சமான ஒரு இருதயத்தை உனக்கு நான் கொடுப்பேன் என்று சொல்லி. so I will put my spirit within you. அது என்னுடைய ஆவியை பரிசுத்த ஆவியை முதல்ல வந்து உன்னுடைய ஆவியை புதுப்பிப்பேன். இப்போ வந்து என்னுடைய ஆவியை நான் உனக்கு கொடுத்து cause you to walk in my statutes. என்னுடைய வழியை நடக்கும்படி உன்னை வந்து நான் வந்து அதை செய்வேன். நீயா நடக்கவில்லை, நீ நடக்கும்படிக்கு நான் அதுக்கு வந்து உன்னை வந்து நடத்துவேன். and you will be careful to observe my ordinance. அப்போ எப்படி தெரியுமா, என்னுடைய கட்டளைகளை வந்து கடைபிடிக்கக்கூடிய நிலைமையில் நீ வந்து
கூர்மையுள்ளவனாய் காணப்படும் சொல்லி. ஸோ காட் இஸ் டூயிங் ஆல் தீஸ் திங்ஸ். இட் இஸ் நாட் த டிசைர் ஆஃப் அ சின்ஃபுல் பர்சன் டு ஜஸ்ட் டூ ஆல் தீஸ் திங்ஸ். பாவம் நிறைந்த ஒரு நபருக்கு இப்பேற்பட்ட காரியங்கள் செய்யணும் என்று ஒரு விருப்பமே கிடையாது. பட் காட் இஸ் த ஒன் ஹூ இஸ் டூயிங் இட். ஸோ that promise came to fruition in the new covenant that Jesus inaugurated. அப்போ இயேசு கிறிஸ்து அங்கே ஸ்தாபித்த அந்த சபையின் மூலம்தான் இது நிறைவேறினது. என்ன தெரியுமா? thus Apostle Paul wrote in 2 Corinthians 5:17, 2 கொரிந்தியர் 5:17 அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்வாறு எழுதினார், therefore if anyone is in Christ, யாராவது கிறிஸ்துவுக்குள் இருந்தால் இஸ் a new creature, அவனோட புது சிருஷ்டி. and the old things passed away, பழசெல்லாம் நீங்கி போனது. behold new things have come, எல்லா புது காரியங்களும் விட்டது என்று பவுல் சொல்லுகிறார். thus genuine faith necessarily results in a changed heart because of the new birth. புது மறுபடியும் பிறப்பினால, அந்த புது ஜீவனால என்ன தெரியுமா, உண்மையான விசுவாசத்துக்கு தேவையான எல்லா மாற்றங்களும் ஆண்டவர் கொடுக்கும். that is in John chapter 3, 1-8, யோவான் 3, 1-8 வரைக்கும். when God imparts new life to us, ஆண்டவர் நமக்கு புது வாழ்க்கை நமக்கு அளிக்கும் பொழுது we are changed from within, நாம் உள்ளே இருந்து பெரிய ஒரு மாற்றத்தை நமக்குள் ஏற்படுவோம். in John 5:24 Jesus said, யோவான் 5:24 இயேசு இவ்வாறு சொன்னார், truly truly I say to you, உண்மையாகவே சத்தியமாக நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன், he who hears my word, என்னுடைய வார்த்தைகளை கேட்கிற நபர்கள், and believes in him who sent me, என்னை அனுப்பின நபரை விசுவாசிக்கிற நபர்களுக்கு has eternal life, அவர்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு என்று. நித்திய ஜீவன் கிடைக்கும் என்றல்ல, ஆல்ரெடி அவன் இருக்கிறதுனால தான், நித்திய ஜீவன் இருக்கிறதுனால தான் இதெல்லாம் செய்கிறது. and does not come into judgment, அவன் ஒருபோது நியாய தீர்ப்புக்கு உட்படான் என்று. but has passed out of death into life, மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குள் வந்தது என்று சொல்லி. அப்போது நித்திய ஜீவன் ஒருவனுக்கு உள்ளே இருந்தால்தான் இதெல்லாம் செயல்பாட்டு முறையில் கொண்டு வர முடியும் என்று தான் இதனுடைய கருத்து. ஸோ there is a fundamental change from death to life. இங்கே அடிப்படையான ஒரு பெரிய மாற்றம் என்ன தெரியுமா? மரணத்தை விட்டு ஜீவனுக்குள் பிரவேசித்தார்னு சொல்லி. ஸோ அதுதான் உண்மையான ரட்சிக்கிற விசுவாசம். பிகாஸ் ஆஃப் இட்ஸ் வெரி நேச்சர் திஸ் நியூ லைஃப் வில் ரிசல்ட் இன் குட் ஒர்க்ஸ். அதனுடைய இயற்கை காரணமாக இப்பேற்பட்ட வாழ்க்கை நற்கிரியைகள் கிறிஸ்துவோடு சேர்ந்து நாம் செய்யும். ஜீசஸ் meant that those who have passed out of death into life, இயேசு கிறிஸ்து இங்கே சொல்கிறது யோவான் 5:24, அவர் மரணத்தை விட்டு உயிருக்குள்ளே வந்தார், ஜீவனுக்குள்ளே வந்தார். will live in accordance with what a new life, புது வாழ்க்கையின் புது ஜீவனுக்கு ஏற்பட்ட மாதிரி தான் அவருடைய வாழ்க்கை இருக்கும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். their lives are marked by good deeds. அப்பேற்பட்ட புது ஜீவன் கிடைத்த நபர்களுக்கு நல்ல கிரியைகள் தான் அவருடைய வாழ்க்கையில் அந்த விசுவாசத்தை காட்டும்படி அவருக்கு செயல்பாட்டு முறையில் செயல்பாடுகளும் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஐ திங்க் த பாயிண்ட் ஆஃப் verse 18. இதுதான் 18வது வசனத்தினுடைய அர்த்தம். ஜேம்ஸ் brings up a hypothetical comment to someone may ask. ஒரு நபர் கேட்கும் என்று சொல்லி அவர் கற்பனை செய்து இங்கே கேட்குறார், யூ ஹாவ் ஃபெய்த் அண்ட் ஐ ஹாவ் ஒர்க்ஸ். உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு. ஷோ மீ யுவர் ஃபெய்த் வித்தவுட் த ஒர்க்ஸ். உன்னுடைய விசுவாசத்தை கிரியைகள் இல்லாமல் காட்டிக் கொடு, அண்ட் ஐ வில் ஷோ மை ஃபெய்த் பை மை ஒர்க்ஸ். யாக்கோபு சொல்கிறார், என்னுடைய விசுவாசத்தை கிரியைகள்னால நான் காட்டுறேன், உன்னுடைய விசுவாசத்தை கிரியைகள் இல்லாமல் நீ காட்டிக் கொடு. இட் இஸ் இம்பாசிபிள். அது ஒருபோதும் முடியாத ஒரு காரியம். ஸோ ஜேம்ஸ் பாயிண்ட் இஸ் ப்ராபப்லி தட் யூ cannot separate true faith from good deeds. யாக்கோபனுடைய பாயிண்ட் என்ன தெரியுமா? உன்னுடைய இந்த நற்கிரியைகளும் உன்னுடைய உண்மையான விசுவாசம் ரெண்டும் வேற அது பிரிக்க முடியாத ஒரு காரியம் என்று யாக்கோபு நமக்கு எடுத்து சொல்லுறது. Fourthly, the faith that does not save may be doctrinally correct. அப்போது இந்த ரட்சிக்காத விசுவாசம் அந்த உபதேசவரமாக கரெக்டாக இருக்கலாம், பட் தேர் இஸ் நோ சேஞ்ச் ஆஃப் ஹார்ட் ஆஃப் பிஹேவியர். இப்பேற்பட்ட நபர்கள் உபதேசமெல்லாம் தெரிஞ்ச ஒரு நபர், ஆனால் அவருடைய இருதயத்தில் ஒரு மாற்றமோ சுபாவத்துக்கு ஒரு மாற்றமோ இருக்காது. James's word in verse 19 would have shocked his readers. 19வது வசனத்தில் யாக்கோபு சொல்லும் பொழுது வாசிப்பாளர்கள் அதிர்ச்சிக்கு ஆளானார். காரணம் என்ன தெரியுமா? He states the core of a Jewish Shema.
in Deuteronomy 6:4. உபாகமம் 6:4 இந்த யூத மக்களுடைய அந்த ஷெமா அவருடைய கேள்வி என்ன இருக்கணும் என்று சொல்லி இங்கே அவர் எடுத்து சொன்னார். ஹீரோ இஸ்ரேல், அதாவது இஸ்ரவேலே கேளுங்கள், த லார்ட் இஸ் அவர் காட், த லார்ட் இஸ் ஒன். கர்த்தர் நம்மளுடைய தேவனாய் இருக்கிறார், அவர் ஏகனாய் இருக்கிறார் என்று சொல்லி. எவ்ரி ஜூ அண்ட் கிறிஸ்டியன் பிலீவ் த ட்ரூத். எல்லா யூத மக்களும் எல்லா கிறிஸ்தவர்களும் அது விசுவாசிக்கிற ஒரு காரியம்தான். த டாக்ட்ரின் ஆஃப் ட்ரினிட்டி டஸ் நாட் கான்ட்ரடிக்ட் இட். இந்த த்ரீ ஐக்கியம் அல்லது திருத்துவம் என்ற அந்த உபதேசம் வந்து இதுக்கு மாறாக இல்லை. காட் இஸ் ஒன் காட், தேவன் ஏக தெய்வம். அண்ட் எட் ஹீ இஸ் 3 persons. அவர் 3 வித்தியாசமுள்ள நபர்கள் என்று தான் திருத்தம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. ஜேம்ஸ் கமெண்ட்ஸ் த ப்ரொஃபஸிங் பிலீவர் ஃபார் ஹோல்டிங் டு திஸ் ட்ரூத். அப்போது நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன் என்ற நபரிடத்துல இந்த உண்மையை யாக்கோபு எடுத்து சொல்கிறது, இந்த யூத மக்கள் இடத்துல யாக்கோபு எடுத்து சொல்லுகிறது. யூ டூ வெல். நீங்கள் விசுவாசிக்கிறது என்ன தெரியுமா, தேவன் ஒருவன் என்று நீங்கள் நம்புகிறீர்கள். தென் ஹீ ஸ்டிக்ஸ் த நைஃப். அதுக்கப்புறம் தான் அவன் கத்தியை போடுகிறது. என்ன, த டீமன்ஸ் ஆல்சோ பிலீவ் அண்ட் ஷடர். பிசாசுக்களும் அப்படியே விசுவாசித்து நடுங்குகிறார்கள். த டீமன்ஸ் ஆர் டாக்டர்லி ஆர்த்தடாக்ஸ். இந்த பிசாசுக்கு வந்து உபதேசம் நல்லா தெரியும். யூத மக்களுக்கோ கிறிஸ்துவங்களுக்கோ மட்டும் அல்ல, பிசாசுகளுக்கும் தெரியும். நாட் ஓன்லி தட் ஈவன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தே ஈவன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இமோஷனல் ரெஸ்பான்ஸ் டு ட்ரூத். உண்மைக்கு வந்து உணர்ச்சி வசமாக அந்த உணர்வுகளோடு அவர் வந்து அவர் பதிலளிக்கிறார். தே ஷடர் இன் ஃபியர். பயத்திலே நடுங்கி கொண்டிருக்கிறார், தேவன் ஒருவர் என்று புரிந்து கொண்டு. தே ஆர் மோர் ரெஸ்பான்சிவ் தேன் த ஒன் ஹூ ஹாஸ் மியர் இன்டலெக்சுவல் ஃபெய்த். புத்திபூர்வமாக இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன் என்று சொல்லுகிற நபர்களை காட்டிலும் பிசாசுகளுக்கு வந்து இதில் வந்து என்ன தெரியுமா, அவர் தான் வந்து இதுக்கு சரியான பதில் அளிக்கிறது என்று யாக்கோபு சொல்கிறது. பட் த ப்ராப்ளம் இஸ் டீமன்ஸ் cannot repent. இங்கே பிரச்சனை என்ன தெரியுமா, பிசாசுகளுக்கு மனம் திரும்ப முடியாது. they have no change of mind. அவருக்கு மனதை மாற்ற முடியாது. where they turn from their rebellion to submission to God. தேவனை விட்டு விலகி இருக்கிற நபர்கள் ஒருபோதும் தேவனிடக்கு இடையில வந்து அவர் வந்து கீழ்ப்படிந்து வர அவரால் முடியாது. ஸோ தே ஹாவ் நோ சேஞ்ச் ஆஃப் வில் ஆஃப் பிஹேவியர். அவருக்கு வந்து அவருடைய சித்தத்தை மாற்ற, அவர் சுபாவத்தை மாற்ற முடியாது. வேர் தே டேர்ன் ஃப்ரம் டிசொபீடியன்ஸ் டு ஒபீடியன்ஸ். கீழ்ப்படிதல் இல்லாத நிலைமையிலிருந்து கீழ்ப்படிதல் உள்ள ஒரு நிலைக்கு அவர்களால் வர முடியாது. ஃபெய்த் that does not result in a change from self-centered rebellion to God-centered obedience is no better than the faith of demons. இவர் என்ன சொல்ல தெரியுமா, உள்ளே இருந்து ஒரு மாற்றம் ஏற்படாத ஒரு விசுவாசம் என்று சொன்னால், தேவமயமான ஒரு கீழ்ப்படிதல் இல்லாத ஒரு விசுவாசம் என்று நீங்கள் சொன்னால், அது பிசாசுகளுடைய விசுவாசத்தை காட்டிலும் என்ன நல்லதல்ல. அதோட நல்லது என்ன தெரியுமா, பிசாசுகளுடைய விசுவாசம் என்று யாக்கோபு சொல்வது. ஸோ ஜேம்ஸ் இஸ் நாட் இம்ப்ளைங் தட் சவுண்ட் டாக்டரின் இஸ் அன்இம்பார்ட்டன்ட் ஆர் irrelevant. உண்மையான உபதேசம் கற்றுக்கொள்வது தவறு என்று ஒருபோதும் சொல்லவில்லை, யாக்கோபு சொல்லவில்லை. There is a strong emphasis throughout the entire Bible on the truth with many warnings against false teachers. அப்போ தவறான உபதேசம் சொல்லுகிற நபர்களுக்கு விரோதமாக வேதத்தில் வந்து ஏராளமான எச்சரிக்கைகள் கொடுத்திருக்கிறதுனால என்ன தெரியுமா, உபதேசம் கண்டிப்பாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றது உண்மையான ஒரு காரியம், உறுதியான ஒரு காரியம். ஸோ சேவிங் ஃபெய்த் மஸ்ட் ரெஸ்ட் ஆன் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆஸ் ரிவீல்ட் இன் த ஸ்கிரிப்சர். திருவிவிலியத்தில் வெளிப்படுத்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவில் உள்ள விசுவாசம் தான் நமக்கு கண்டிப்பாக தேவை. டு பிலீவ் இன் எ கிரைஸ்ட் ஆஃப் யுவர் ஓன் இமேஜினேஷன் இஸ் டு பிலீவ் இன் அன் ஐடல். அதாவது எனக்கு பிடிச்ச ஒரு இயேசு கிறிஸ்துவை நான் நம்புகிறது என்று சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, ஒரு விக்கிரகத்தை நீ வந்து வணங்கி கொண்டிருக்கிற மாதிரி. டு ட்ரஸ்ட் இன் சம்மன் ஆர் சம்திங் ஃபார் இட்டர்னல் லைஃப், அதுதான் ஜீசஸ் கிரைஸ்ட். அண்ட் இஸ் டெத் ஆன் த கிராஸ் இஸ் டு டிசீவ் ஆன் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஷ்யூ ஆஃப் லைஃப். அதாவது ஒரு நபரையோ மற்ற பொருட்களையோ வந்து இயேசு கிறிஸ்து அல்லாமல், அவருடைய மரணம் அல்லாமல், சிலுவை மரணம் அல்லாமல் வேற ஒன்றையாவது நீ வந்து நம்பினால் நீ உன்னே வந்து வஞ்சிக்கிற நபராயும், வாழ்க்கையினுடைய முக்கியமான காரியத்தை வந்து நீ வந்து சரியான முறையில் வந்து அது சரிபடுத்தாத ஒரு நபருமாய் காணப்படுகிறது. There are many people who have trusted in their good works to get them to heaven. ஏராளமான நபர்கள் அவருடைய நல்ல கிரியைகளை கொண்டு நான் பரலோகம் சென்று விடலாம் என்று நினைத்த நபர்கள் உண்டு.
For a human standpoint of view, they were good people who spent their life serving others. மனிதருடைய பார்வையில் வந்து இந்த நபர்கள் எல்லாம் வந்து மனிதர்களை வந்து சேவை செஞ்சு நல்ல காரியங்கள் செஞ்சு வாழ்க்கை பூராமே வந்து அதுக்காக அவருடைய வாழ்க்கையை வந்து கொடுத்த நபர்களாய் காணப்படுகிறது. பட் இஃப் தே நெவர் டர்ன்ட் ஃப்ரம் தேர் சின் அண்ட் ட்ரஸ்டட் இன் கிரைஸ்ட் அண்ட் இஸ் ஷெட் பிளட், தேர் குட் ஒர்க்ஸ் டிட் நாட் கெட் தம் இன்டு ஹெவன். அவர் பாவத்திலிருந்து மனம் திரும்பி தேவனண்டை வராமல் அந்த விசுவாசம் இல்லாமல் இருந்தால், அவருடைய சிலுவை மரணத்தில் விசுவாசம் இல்லாமல் இருந்தால், அவருடைய நற்கிரியைகள் ஒருபோதும் அவரை பரலோகம் கொண்டு செல்லாது. மதர் தெரேசா ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணத்துக்காக மதர் தெரேசா, அன்னை தெரேசாவை கொஞ்சம் பாருங்கள். வாஸ் அ வெரி குட் பர்சன், நல்ல ஒரு நபராய் காணப்பட்டது. பட் இஃப் ஷீ ட்ரஸ்டட் இன் ஹர் குட் ஒர்க்ஸ், அன்னை தெரேசா ஒருவேளை அவருடைய நல்ல கிரியையிலே அவர் மட்டும் நம்பி இருந்து, ராதன் கிரைஸ்ட், கிறிஸ்துவில் நம்பாமல் அவருடைய அந்த நல்ல கிரியைகளில் மட்டும் நம்பி இருந்தால், அண்ட் இஃப் ஷீ ட்ரஸ்டட் இன் விர்ஜின் மேரி டு கெட் ஹர் இன் டு ஹெவன், அது அந்த புனித மாதா வந்து அவரை வந்து பரலோகத்தில் கொண்டு போகும் என்று நம்பி இருந்திருந்தால், ஷீ வில் கோ டு ஹெல், நரகத்தில் தான் போகும், வேற எங்கேயும் போகாது. அண்டர்ஸ்டாண்ட், இஃப் ஷீ, அவர் அப்படி சுய கிரியைகளிலேயும் நல்ல கிரியைகளிலேயும் இயேசு கிறிஸ்துவை நம்பாமல் பாவத்திலிருந்து மனம் திரும்பாமல் இருந்தால் வேற எங்கே போகும்? நரகத்தில் தான் போகும். ஆல்பர்ட் ஷ்வைட்சர் ஸ்பெண்ட் ஹிஸ் லைஃப் ஆஸ் அ மெடிக்கல் மிஷனரி இன் ஆஃப்ரிக்கா. ஆல்பர்ட் ஷ்வைட்சர் என்று சொன்ன ஒரு நபர், அதாவது மருத்துவ மிஷனரியாக ஆப்பிரிக்காவில் பணிபுரிந்த ஒரு நபர். ஹி வாஸ் அ குட் மேன். அவர் நல்ல ஒரு மனிதனாய் காணப்பட்டார். பட் ஹி டினைட் த ஹிஸ்டாரிக்கல் ஜீசஸ். திருவிவிலியத்தில் வேதத்தில் சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்துவை வந்து அவர் புறக்கணித்தார், அவர் நம்பவே இல்லை. ஸோ ஹிஸ் குட் டீட்ஸ் டிட் நாட் கெட் ஹிம் டு ஹெவன். அவருடைய நல்ல கிரியைகள் வந்து அவரை ஒருபோதும் பரலோகத்தில் கொண்டு செல்லவில்லை. குட் டீட்ஸ் வில் நாட் கெட் எனி ஒன் இன் டு ஹெவன். நல்ல கிரியைகள் ஒருபோதும் யாரையும் பரலோகம் கொண்டு செல்லாது. ஸோ ஜேம்ஸஸ் பாயிண்ட் இன் 2:19, 2:19 யாக்கோபனுடைய அந்த குறிக்கோள் என்ன? இஸ் நாட் தட் பிலீவிங் இன் சவுண்ட் டாக்டரின் இஸ் அன்இம்பார்ட்டன்ட். அதாவது உண்மையான தூய உபதேசத்தில் வந்து நம்புவது நல்லதல்ல என்று அவர் சொல்லவில்லை. ராதர் ஹிஸ் பாயிண்ட் இஸ் தட் பிலீவிங் சவுண்ட் டாக்டரின் alone is insufficient for salvation. அதாவது தூய்மையான அந்த உபதேசத்தை மட்டும் நம்பினால் ரட்சிப்புக்கு அது ஒருபோதும் உதவாது என்று தான் அவர் சொல்லுவது. ஜென்யுவின் சேவிங் ஃபெய்த் இஸ் ஆல்வேஸ் கனெக்டட் வித் த நியூ பர்த். உண்மையான ரட்சிக்கிற விசுவாசம் வந்து அந்த மறுபடியும் பிறக்கல் அதோடு சேர்ந்து இருக்கிறது. ஸோ த நியூ லைஃப் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவில் ஒரு புது ஜீவன், நெசசரி ரிசல்ட்ஸ் இன் லைஃப் ஆஃப் குட் டீட்ஸ். அப்பேற்பட்ட ஒரு ஜீவன், புது ஜீவன் உங்களுக்கு இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை வந்து இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து இயேசு கிறிஸ்துவுக்காக நல்ல கிரியைகள் செஞ்சு உன்னுடைய ரட்சிக்கிற விசுவாசத்தை மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டும் என்றுதான் யாக்கோபு சொல்லுகிறது. A true Christian may fall into sin. யாக்கோபு என்ன சொல்ல தெரியுமா? ஒரு உண்மையான கிறிஸ்துவன் வந்து பாவத்தில் விழுந்து போகலாம். He may temporarily be seduced by the world and its pleasures. இந்த உலகத்தினுடைய தற்காலிகமான அந்த காரியங்களில் வந்து ஈடுபட்டு அதனுடைய ஐஸ்வர்யங்களில் வந்து இச்சை பூண்டு அவன் அதில் வந்து விழுந்து விடலாம். பட் இஃப் ஹாஸ் அ ஜென்யூன் சேவிங் ஃபெய்த், அவனுக்கு ரட்சிக்கிற உண்மையான ஒரு விசுவாசம் இருந்தால், த ஓவரால் டைரக்ஷன் ஆஃப் ஹிஸ் லைஃப் வில் பி டுவர்ட்ஸ் ஹோலினஸ் அண்ட் குட் டீட்ஸ். அவனுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் வந்து கிறிஸ்துவுக்குள் நல்ல கிரியை செய்கிற ஒரு நபரும் வந்து ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும் என்ற நிலையில் மனம் திரும்புதல் அந்த நபர்களுக்கு இருக்கும். ஆஸ் 1 John 3:9 states, 1 யோவான் 3:9 இவ்வாறு சொல்கிறது, நோ ஒன் ஹூ இஸ் born of God practices sin. தேவனாலே பிறந்த ஒரு மனிதனும் வந்து பாவத்தில் தொடர மாட்டேன் என்று சொல்லி, பிகாஸ் இஸ் சீட் அபாய்ட்ஸ் இன் ஹிம், அவருடைய விதை அவனுக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லி அது சொல்லுகிறார். ஹீ cannot sin, he cannot continue sinning. அவனுக்கு வந்து தொடர்ந்து பாவம் செய்ய அவனால் முடியாது. பிகாஸ் he is born of God. தேவனால் அவன் பிறந்தனாலே பாவத்திலே அவனால் தொடர முடியாது, பாவம் செய்யாதனால அதில் தொடர முடியாது. Genuine saving faith necessarily result in a life of good works. உண்மையான ரட்சிக்கிற விசுவாசம் வந்து ஒரு வாழ்க்கை நல்ல கிரியை நிறைந்த ஒரு உயிருள்ள வாழ்க்கையாய் காணப்படும். ஃபால்ஸ் ஃபெய்த் டஸ் நாட். தவறான விசுவாசம் ஒருபோதும் ஒருவனையும் ரட்சிக்காது. As Paul told to Corinthians in 2 Corinthians 13:5, 2 கொரிந்தியர் 13:5 பவுல் கொரிந்திய சபையினிடத்தில் சொன்னது,
டெஸ்ட் யுவர் செல்ஃப் டு see if you are in the faith. விசுவாசத்தில் நீங்கள் இருக்கிறதோ என்று நீங்கள் சோதனை செஞ்சு பாருங்கள் என்று, எக்ஸாமின் யுவர் செல்ஃப், நீங்கள் சோதனை செஞ்சு பாருங்கள் என்று அவர் சொல்லுகிறார். ஸோ there is a faith that saves and there is a faith that will never save. ரட்சிக்கிற ஒரு விசுவாசம் உண்டு, ரட்சிக்காத ஒரு விசுவாசம் உண்டு. ரட்சிக்கிற விசுவாசத்துக்கு the saving faith has good works to show that they have faith, genuine faith. ரட்சிக்கிற விசுவாசத்துக்கு உண்மையான கிரியைகள் உண்டு. நான் விசுவாசிக்கிறேன் என்றது மற்ற நபர்களுக்கு எடுத்து காட்டும்படி. But the faith that does not save will never have any good works. ரட்சிக்காத விசுவாசம் அதில் கிரியைகள் ஒன்றும் இருக்காது. You may read the Bible, you may attend the Bible study, you may just go to the church and you are punctual in everything, you know the doctrines, but if you don't practice those things in your life, then everything is in vain. நீங்கள் சபையில் போகிற நபராக இருக்கலாம், நீங்கள் பைபிள் ஸ்டடிக்கு போகிற நபராக இருக்கலாம், வேதம் சரியான கற்றுக்கொண்டு உபதேசங்கள் எல்லாம் தெரிஞ்ச நபராக இருக்கலாம். ஆனால் அந்த உபதேசத்தின் அடிப்படையில் நீங்கள் கிரியில்லாத ஒரு நபராய் காணப்பட்டால் உங்கள் அந்த அப்பேற்பட்ட விசுவாசம் உங்களை ஒருபோதும் ரட்சியாது. So may the Lord help us to examine ourselves whether we are producing good works to the world, showing that we have genuine saving faith. உண்மையான ரட்சிக்கிற விசுவாசம் எனக்கு உண்டு என்று என்னுடைய கிரியைகளினால நாம் உலகத்தை காட்டும்படிக்கு ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் கிருபை தரட்டும். Until we see again, may God guard you and protect you from onslaught of the wicked one. பொல்லாங்கானவனுடைய அந்த பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் உங்களை பாதுகாக்கட்டும். And may the name of the Lord be glorified. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. എളിയവർ നിൻ മക്കൾക്ക് ഈ ലോകമേതും അനുകൂലമല്ലല്ലോ നാഥാ. എളിയവർ നിൻ മക്കൾക്ക് ഈ ലോകമേതും അനുകൂലമല്ലല്ലോ നാഥാ.
പ്രിയരെന്നു കരുതുന്ന സഹജരെന്നാലും പ്രിയം ലേശമില്ലാതെ യാകും. പ്രിയരെന്നു കരുതുന്ന സഹജരെന്നാലും പ്രിയം ലേശമില്ലാതെ യാകും. പ്രിയനേ നിൻ സ്നേഹം കുറയാതെ എന്നിൽ നിയതം തുടരുന്നു മന്നിൽ, നിയതം തുടരുന്നു മന്നിൽ. ആരുമില്ല നീയൊഴികെ ചാരുവാൻ ഒരാൾ പാരിലൻ പ്രിയ. ഗിരികളിൽ കണ്ണുകളുയർത്തി ഞാനോതും, എവിടെയാണെൻ്റെ സഹായം? ഗിരികളിൽ കണ്ണുകളുയർത്തി ഞാനോതും, എവിടെയാണെൻ്റെ സഹായം? വരുമെൻ സഹായം ഉലകമാകാശ ഇവയുളവാക്കിയ നിന്നാൻ, ഇവയുളവാക്കിയ നിന്നാൻ. ആരുമില്ല നീയൊഴികെ ചാരുവാൻ ഒരാൾ പാരിലൻ പ്രിയ. മരുവിൽ തൻ പ്രിയനോടു ചാരിവരും സഭയാം തരുണീമണി ഭാഗ്യവതി തന്നെ. മരുവിൽ തൻ പ്രിയനോടു ചാരിവരും സഭയാം തരുണീമണി ഭാഗ്യവതി തന്നെ. മരുഭൂമി വാസം തരുമൊരു ക്ലേശം അറിയുന്നില്ലേ ഇവൾ ലേശം, അറിയുന്നില്ലേ ഇവൾ ലേശം. ആരുമില്ല നീയൊഴികെ ചാരുവാനൊരാൾ പാരിലൻ പ്രിയ. Let us pray. Gracious God, our Heavenly Father, we are so thankful for this wonderful morning. Once again, you have just bestowed upon our lives. Lord, we are so thankful that your word has clearly taught us genuine faith must have works that other people should know that we are just following you. And there is a kind of faith that will not save anyone. A faith that is trusting in self-goodness and self-activities and trusting a different type of Christ or someone and something. And people may be just professing that they are Christians, but they don't have any good deeds in their life.
Help us to understand that it is not just simply praying long prayer like Pharisees. It is not just talking sugar-coated words as Christians. But Lord, help us to just examine whether we have those things in our lives projecting to others, so that people can just see our life and understand that we are really genuinely having the genuine saving faith. Thank you so much for challenging our hearts. Lord, help us to examine our lives, whether we are in the faith or not. Thank you once again for giving us this opportunity to worship you in spirit and truth. Continue to be our portion and strength. In Jesus' name we pray. Amen. നമ്മുടെ പിതാവാകിയ ദേവനുடைய അൻപ്, കുമാരനുடைய കൃപകൾ, പരിശുദ്ധാവിനുடைய അന്യോന്യം ഐക്യം നാം அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். Hallelujah, tuzi ganama